நாம ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் இவ்ளோ ஃப்ரெஷ்ஷா சந்தோஷமா ஃபீல் பண்றோம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த நல்ல உணர்வை நம்ம வீட்லயே பெரிய கருவிகள் எதுவும் இல்லாம எப்படி அடையறது? இத பத்தி தான் இந்த ஆய்வுல நாம ஆழமா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க மூடு, உங்க எனர்ஜிய வெறும் சில நிமிஷத்துல உங்களாலேயே மாத்திக்க முடிஞ்சா எப்படி இருக்கும்? அதுவும் உங்க வீட்ல இருந்தபடியே கேட்கவே சூப்பரா இருக்குல்ல. இதுக்கு நீங்க பெரிய ஜிம்முக்கு போனோனோ காஸ்ட்லியான கருவிகள் வாங்கணும்னோ எந்த அவசியமும் இல்ல. முழுக்க முழுக்க அறிவியலை அடிப்படையா வச்சு நாம எப்படி நல்லா உணர்றதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு வழி. முதல்ல இந்த ஃபீல் குட் உணர்வுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலை புரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே நம்ம மூளைக்குள்ள நடக்கிற ஒரு கெமிக்கல் மேஜிக் தான். முதல்ல நம்ம பார்க்க போறது என்டார்ஃபின்கள். இத நம்ம உடம்போட இயற்கையான பெயின் கில்லர்ஸ்னு சொல்லலாம். நாம உடற்பயிற்சி செய்யும்போது நம்ம மூளை இத உருவாக்கி மன அழுத்தத்தை குறைச்சு ஒரு விதமான உற்சாகமான உணர்வு கொடுக்குது. இதனால தான் ஒர்க் அவுட்க்கு அப்புறம் நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்றோம். அடுத்து டோபமைன். இதுதான் நம்மளோட மோட்டிவேஷன் மாலிக்யூல். அதாவது ஒரு வேலைய செஞ்சு முடிச்சதும் நமக்கு ஒரு திருப்தி கிடைக்குமே, அப்பாடா செஞ்சு முடிச்சிட்டோன்னு. அதுக்கு காரணம் இந்த டோபமைன் தான். ஒரு ஒர்க் அவுட்டை முடிச்சதும் வர்ற அந்த சாதனை உணர்வு மறுபடியும் உடற்பயிற்சி செய்யணுங்கிற தூண்டுதலை நமக்கு கொடுக்குது. கடைசியா செரோட்டனின். இத நம்மளோட மூட் ஸ்டெபிளைசர்னு சொல்லலாம். இது நம்ம மனநிலை, தூக்கம், நம்மளோட ஒட்டுமொத்த ஆரோக்கியம் எல்லாத்தையும் ஒரு பேலன்ஸ்டா வச்சுக்க உதவுது. உடற்பயிற்சி செய்யும்போது செரோட்டனின் அளவு அதிகமாகி நாம இன்னும் அமைதியா ஸ்டேபிளா உணர்றோம். இப்போ இந்த அட்டவணைய பாருங்க. இந்த 3 ரசாயனங்களும் எப்படி ஒரு டீமா வேலை செய்யுதுன்னு இது ரொம்ப அழகா காட்டுது. எண்டோர்ஃபின்கள் வலிய மறக்கடிக்குது, டோபமின் நமக்கு ஒரு வெற்றி உணர்வை கொடுக்குது, செரோட்டோனின் நம்ம மூட சீராக்குது. இது 3ம் சேரும்போது கிடைக்கிற அந்த ஒரு உணர்வு தான் ஃபீல் குட் எஃபெக்ட். சரி, இந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் ஓகே. இப்போ நடைமுறைக்கு வருவோம். வீட்ல இருந்தே உடற்பயிற்சி செய்யறதுங்கிறது இப்போ ஒரு பெரிய சமூக புரட்சியா மாறியிருக்கு. ஒருவேளை நீங்களும் கூட அந்த பெரிய இயக்கத்தோட ஒரு பகுதிதான். 58%. இது சும்மா ஒரு நம்பர் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை குறிக்குது. உலகத்துல பாதிக்கும் மேற்பட்ட மக்கள், இன்னும் சரியா சொல்லணும்னா 10ல கிட்டத்தட்ட 6 பேர் இப்போ ஜிம்முக்கு போறதை விட அவங்க வீட்ல சௌகரியமா உடற்பயிற்சி செய்யறதையே விரும்புறாங்க. இந்த மாற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன? 2025ஆம் ஆண்டோட டாப் 5 ஃபிட்னஸ் ட்ரெண்ட்களை பார்த்தாலே நமக்கு புரியும். ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி நம்ம கையில கட்டுற டெக்னாலஜிலிருந்து சின்ன சின்ன மைக்ரோ ஒர்க் அவுட்கள், ஆன்லைன் ஃபிட்னஸ் குரூப்ஸ் வரைக்கும் எல்லாமே வீட்ல இருந்து செய்யக்கூடிய நம்மளோட தனிப்பட்ட ஆரோக்கியத்தை நோக்கிய பயணமா தான் இருக்கு. இதுல உடற்பயிற்சி சிற்றுண்டிகள், அதாவது எக்ஸசைஸ் ஸ்நாக்ஸ்ங்கிற கான்செப்ட் ரொம்பவே பிரபலமாயிட்டு வருது. நாள் முழுக்க உட்கார்ந்து இருக்கிறத எதிர்த்து போராட நடுவுல சேர 5லிருந்து 20 நிமிஷம் வரையிலான சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் தான் இது. இது ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு வழி. சரி, பேசிட்டே இருந்தா போதுமா? வாங்க நாமளும் ஒரு எக்ஸசைஸ்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோ எந்த கருவியும் தேவையில்லாத அந்த நல்ல உணர்வை தரக்கூடிய ஒரு எளிய ஒர்க் அவுட். முதல் பயிற்சி ரைஸ் அண்ட் ஷைன் ரீச். நேரா நில்லுங்க அல்லது உட்கார்ந்துக்கோங்க. உங்க விரல்களை ஒன்னா கோர்த்து உள்ளங்கைகளை மேல் நோக்கி திருப்பி முடிஞ்ச அளவுக்கு வானத்தை பாக்குற மாதிரி கைகளை நீட்டுங்க. இந்த நிலையில ஒரு 20லிருந்து 60 செகண்ட் இருங்க. அப்புறம் மெதுவா வலது பக்கமும் இடது பக்கமும் சாய்ந்து உங்க இடுப்பு பகுதி தசைகளை நீட்டுங்க. நாள் முழுக்க உட்கார்ந்திருப்பதால் வர்ற முதுகு இறுக்கத்துக்கு இது ஒரு அருமையான தீர்வு. இரண்டாவது கவுண்டர் டாப் புஷ்அப். ஒரு டேபிள் அல்லது கிச்சன் கவுண்டர் முன்னாடி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. உங்க கைகளை தோள்பட்டை அகலத்துல வச்சு உங்க உடம்ப ஒரு நேர் கோட்ல வச்சபடி மெதுவா உங்க மார்ப கவுண்டரை நோக்கி கொண்டு போங்க. அப்புறம் மெதுவா பழைய நிலைக்கு திரும்புங்க. இது மூட்டுகளுக்கு அழுத்தம் தராம உங்க மேல் உடலை வலுப்படுத்த ஒரு சூப்பர் வழி. மூன்றாவது லிவிங் ரூம் மார்ச். ரொம்ப சிம்பிள். ஒரே இடத்துல நின்னு ஒரு நிமிஷத்துக்கு உங்க முழங்கால்களை நல்லா உயர்த்தி மார்ச் பண்ணுங்க. இது உங்க இதய துடிப்பை அதிகப்படுத்தி அந்த சந்தோஷமான என்டார்ஃபின்களை வெளியிட ஒரு அருமையான ஈஸியான வழி. நான்காவது டேக் அ சீட் ஸ்குவாட். ஒரு சேருக்கு முன்னாடி நில்லுங்க. இப்போ அந்த சேர்ல உட்கார போற மாதிரி உங்க இடுப்ப பின்னுக்கு தள்ளி மெதுவா கீழே போங்க. உங்க உடம்பு சேர லேசா தொடுற வரைக்கும் அல்லது அதுக்கு கொஞ்சம் மேல வரைக்கும் போயிட்டு உங்க குதிக்கால்கள்ல அழுத்தம் கொடுத்து மெதுவா எழுந்துருங்க. இந்த சேர் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பையும் சரியான ஃபார்மையும் கொடுக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி. 5வது வால் செட். ஒரு சுவர்ல உங்க முதுக நல்லா சாய்ச்சு நில்லுங்க.
இப்போ ஒரு கண்ணுக்கு தெரியாத சேர்ல உட்கார்ற மாதிரி உங்க முழங்கால்கள் 90 டிகிரி கோணத்துல வர்ற வரைக்கும் மெதுவா கீழே இறங்குங்க. உங்க பாதங்கள் தரையில தட்டையா இருக்கணும். இந்த நிலையில அப்படியே இருங்க. பார்க்க சிம்பிளா இருந்தாலும் இது உங்க முழு கீழ் உடலையும் நல்லா வலுப்படுத்தும். இந்த வால் சிட் பயிற்சியை 30லிருந்து 60 வினாடிகள் வரைக்கும் செய்ய முயற்சி பண்ணுங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தா பரவாயில்ல, கம்மியான நேரத்துல ஆரம்பிச்சு போக போக உங்க சகிப்புத்தன்மையை அதிகப்படுத்திக்கலாம். இந்த பயிற்சியோட ஒரு ஆச்சரியமான போனஸ் என்னன்னா, சமீபத்திய மருத்துவ ஆராய்ச்சிப்படி வால் சிட் மாதிரி ஐசோமெட்ரிக் பயிற்சிகள் ரத்த அழுத்தத்தை குறைக்க ரொம்பவே உதவுதாம். இது தசைகளுக்கு மட்டுமில்ல, உங்க இதய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது இல்லையா? கடைசியா இந்த ஒர்க் அவுட்டை முடிக்க ஒரு அருமையான ஸ்ட்ரெச், கேட் கவ் ஸ்ட்ரெச். 4 கால்ல நிக்கிற மாதிரி தரையில இருங்க. மூச்சை உள்ள இழுக்கும்போது உங்க முதுக வளைச்சு தலைய உயர்த்தி மேல பாருங்க. மூச்சை வெளிய விடும்போது உங்க முதுக நல்லா வளைச்சு கண்ணத்தை மார்பை நோக்கி கொண்டு வாங்க. இந்த இயக்கம் உங்க முதுகெலும்புல இருக்கிற இறுக்கத்தையெல்லாம் தளர்த்தி உங்களுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். நம்மளோட இறுதி மற்றும் ரொம்பவே முக்கியமான பகுதிக்கு வந்தாச்சு. நீரேற்றம் மற்றும் ஓய்வு. உடற்பயிற்சி செஞ்சா மட்டும் போதாது, அதுக்கப்புறம் உடம்ப எப்படி கவனிச்சுக்கணும்னு பார்க்கலாம். ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியம். வெறும் தண்ணிக்கு பதிலா இந்த மாதிரி சுவையான ஆரோக்கியமான பானங்களை முயற்சி செய்யலாம். உடம்பு வலி இருந்தா இஞ்சி, எலுமிச்சை கலந்த தண்ணி குடிங்க. அன்னாசி, தேங்காய் தண்ணீர் உடம்புல குறைஞ்ச எலக்ட்ரோலைட்டுகளை ஈடு செய்யும். வெள்ளரி, புதினா நல்ல புத்துணர்ச்சி தரும். பெர்ரிகள் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்தது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆக இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் இதுதான். சின்ன சின்ன அசைவுகள் கூட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். தினமும் 1 மணி நேரம் உடற்பயிற்சி செய்யணும்னு எந்த கட்டாயமும் இல்ல. தொடர்ந்து சின்ன சின்னதா செய்யறது தான் முக்கியம். தீவிரத்தை விட நிலைத்தன்மை தான் முக்கியம் என்பதை மறக்காதீங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி. இன்னைக்கு நீங்க எந்த உடற்பயிற்சி சிற்றுண்டிய உங்க நாள்ல சேர்க்க போறீங்க? ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வைங்க. ஆனா இன்னிக்கே தொடங்குங்க. உங்க உடலும் மனசும் கண்டிப்பா உங்களுக்கு நன்றி சொல்லும்.